ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் ஐடியா கொடுத்துட்டு இதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வி ஆல்வேஸ் அசியூம் தட் த பாடி இஸ் அ ரிஜிட் பாடி அப்படின்னு எடுக்கிறோம். ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற காம்பனண்ட் வந்து எந்த ஒரு டிஃபார்மேஷனே அண்டர்கோ பண்ணாது. ஈவன் தோ லோடு அப்ளை பண்ணாலும் எந்த ஒரு டிஃபார்மேஷனுமே இருக்காது. அது மாதிரியான ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு அசம்ஷனில் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம வரும்போது கம்ப்ளீட்டாக த ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா எந்த ஒரு பாடியும் வந்து பார்த்திங்கன்னா லோடு அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் அண்டர்கோன் பண்ணுது. ஸோ நம்ம அதில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரிஜிட் பாடிஸ்ன்ற ஒரு அசம்ஷன் எடுத்து போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே இருக்க இன்டர்னல் ஃபோர்ஸை இல்லைன்ற ஒரு அசம்ஷனில் தான் நம்ம போட்டுட்ருப்போம். அப்படி ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் அப்படி இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பார்த்தோம், என்ன ஒரு ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு பாயிண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டேர்மை க்ராஸ் பண்ணுறோம். வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் ஜென்ரலாக நம்ம என்ன யாராவது நம்ம ஜென்ரலாக கேட்டோம், யாராவது ஜென்ரலாக நமக்கு ஆன்சர் சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோட் பை ஏரியா. இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த மெட்டீரியல் பர் யூனிட் ஏரியா. ஸோ நீங்கள் அந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் வந்து லோட் ஆகிருக்கு, பீன்ற ஒரு லோட் ஆகிருக்கு. உள்ளே நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண லோடுக்கு ஆப்போசிட்டாக எஃப்ஐன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன் நான். அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் தி இன்டர்னல் ஃபோர்ஸ் அல்லது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த மெட்டீரியல் ஃபார் தி எக்ஸ்டர்னல் லோட் பி. ஆனால் ஜென்ரல் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம் ஆஸ் தி எக்ஸ்டர்னல் லோட். அதில் ஆப்வியஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்போ வெளியில் ஒரு 10 நியூட்டன் லோடு அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக உள்ளேயும் என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா இட் வில் பி 10 நியூட்டன் ஆப்வியஸ்லி, இல்லையா? ஸோ நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனாவே லோட் பை ஏரியான்னு எடுத்துகிறோம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த மெட்டீரியல் பர் யூனிட் ஏரியா. அப்போ கம்பல்சரி நம்ம ஒரு லோடு அப்ளை பண்ணால் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கவே செய்யுது. ஆனால் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கும் போது அந்த ஒரு கான்செப்டில் நம்ம படிக்கிறதே இல்லை. ஏன் நம்ம அப்படி படிக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வெறும் எக்ஸ்டர்னல் லோடு அப்ளை பண்ணுறதை மட்டும் தான் அசியூம் பண்ணி அதனால் என்ன வந்து ஈக்லிபிரம், அந்த பாடி அந்த ஈக்லிபிரம் இருக்கா இல்லையான்னு நம்ம அந்த ஒரு கான்செப்டை மட்டும் தான் அங்கே லேர்ன் பண்ணுறோம். ஆனால் எஸ்ஓஎம் படிக்கும்போது வி லேர்ன் வாட் இஸ் கால் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தான் அப்படியே கண்டினியூஸாக நம்ம படித்து போக போகிறோம். ஸோ ஜென்ரலாக there are two important differentiation I have given here. One is called the normal stress and the shear stress. So what is normal stress, what is shear stress? Say for example நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தா நம்ம நொட்டேஷன் வந்து பார்த்தா சிக்மா ஆல்ரெடி தெரியும். ஷியருக்கு வந்து டவுன்னு நம்ம கொடுப்போம். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகுன்றது நான் கிவன் a word there. Stress acts perpendicular to the cross section. ஸோ கிராஸ் செக்ஷனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஷியர் அப்படின்னும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா த ஸ்ட்ரெஸ் ஆக்ட்ஸ் parallel டு தி கிராஸ் செக்ஷன். ஸோ நம்ம லோடு இங்கே அப்ளை பண்ணுறோம், அந்த வி கேன் அப்சர்வ் இட். நம்ம எப்போவுமே எடுக்கும்போது நம்ம கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது வி ஆல்வேஸ் டேக் தி பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் டு தி அப்ளைட் லோட். ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது இப்போ டயாமீட்டர் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம என்ன போடுவோம் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா π/4d² இருப்போம். பிகாஸ் ஆல்வேஸ் வி கன்சிடர் த கிராஸ் செக்ஷன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி அப்ளைட் லோட், இல்லையா? ஸோ நம்ம அப்படி எடுக்கும்போது ஷியரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் அப்சர்வ் இன் ஷியர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஷியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரெஸ் ஆக்ட்ஸ் parallel or tangential to the word is tangential here, tangential to the cross section. ஸோ tangential நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா when you apply the area tangential load,
அங்கே இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா if the diameter is d, again the area is going to be pi by 4 d square. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த சுச்சுவேஷனில் அது வந்து pi by 4 d square, ஆனால் மற்றொரு சுச்சுவேஷனில் இட் மே வேரி. ஸோ ஸ்ட்ரெஸ் ஷியர் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஒரு லேயருக்கும் ஒரு லேயருக்குள்ள ஒரு we can say that it is not it is ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஷியரை நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கும்போது ஈவன் நம்ம காலை வந்து தரையில் வந்து தேய்க்கும் போது we apply a shear load, அல்லது ஒரு பெஞ்சை வந்து தரையில் இழுக்கும் போது we apply a shear load. ஸோ அந்த அப்சர்வேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு தி அல்லது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நொட்டேஷன்ஸ் யூ கேன் அப்சர்வ் இட். ஸோ there are two notations is there. One is for a normal stress notation as well as for a shear stress notation in the right hand side இருக்குது. shear stressல நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பண்ணலாம். வாட் இஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணது வந்து ஷியர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அப்ளை பண்ணுறோம், ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா two complementary stress are created. What are the complementary stresses? You can observe it here. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is the load we are applied. This is the load we have applied. You can observe it. This is the shear load we applied. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணது வந்து இந்த ஷியர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாடி ஈக்லிபிரம் இருக்குது ட்ரை பண்ணுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக க்ரியேட் பண்ணுறது. நம்ம ஒரு ஹோட்டலில் போனோன்னா கூட they say it is complimentary gift அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினீங்கன்னா லஞ்ச் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் லோடு இது ஷியர் லோட், அதுக்கு ஆப்போசிட்டாக ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது இது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா they try to create a anti-clockwise moment. அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் உள்ளே அந்த பாடிக்குள்ளே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாக் வைஸ் ஷியர் கிரியேட் ஆகும். யூ கேன் அப்சர்வ் this two creates a clockwise shear. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பாடியை வந்து ஈக்லிபிரமில் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ this is what the complementary shearsனுடைய கான்செப்டே. ஸோ whenever you apply some shear load அதனுடைய நொட்டேஷனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நொட்டேஷன்ஸ். this is applied shear, அதுக்கான ரெசிஸ்டன்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the complementary shear அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் see here very important observations here. ஸோ tensile அப்படின்னும் போது the notations you would have come across during the engineering course study itself. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்றத நம்ம ஷியர் இது மாதிரி இருந்தால் ஆன்டி கிளாக்வைஸ், அப்ளைட் லோடு இது, அது ரெசிஸ்டன்ஸ் இது. அப்ளை லோடு இப்படி இருந்தால் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்படி கிரியேச்சுன்னா வாட் வி கால் எஸ் கிளாக் வைஸ் ஷியர். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஷியர் பாசிட்டிவாகவும் கிளாக் வைஸ் ஷியர் வந்து நெகட்டிவாகவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ யூ கேன் see here. ஸோ நம்ம டென்சைல் வந்து இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கம்ப்ரெசிவ் வந்து the notation is something like this. So you can observe there. So normal brittle materials weak or fail due to tensile normal stress. So brittle materials வந்து பார்த்தீங்கன்னா they fail due to tensile normal stress. Ductile, this is a general practical observation for all the materials, all brittle materials. So ductile materials weak or fail due to shear. So ductile material வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் எதால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ஷியர். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்றது ஆல்ரெடி நான் நம்ம கேட் கிளாஸஸ் இனிஷியல் டேஸில் நான் சொல்லியிருக்கேன் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ ஐ வில் டேரக்ட்லி கோ டு தி வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வி நெவர் கெட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் டேரக்ட்லி, தட் யூ நோ ஆல்ரெடி. பிகாஸ் வி ஆல்வேஸ் அப்ளை லோட் ஆன் இன் யூடிஎம் மிஷின் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணுறது லோட் வி நெவர் அப்ளை we never observe the value of stress directly. Stress measurement is an indirect measurement. So we apply always a load apply ஆக elongation நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா what you get the stress strain curve. So the slope of the stress strain curve already know it is nothing but the within the elastic limit, it is nothing but the Young's modulus value. So you can observe there is a material which has been loaded with 100 Newton. யாராவது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அலுமினியம் மெட்டீரியல், அதுக்கு டயமீட்டர் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா ஸோ we have to go for the stress strain curve.
ஸோ அந்த மெட்டீரியல் வந்து வித்தின் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா we need to know the value of the Young's modulus. So Young's modulus எங்கேருந்து வருது அப்படின்னா again we get from the stress strain curve. So you can observe there are 2 points are there in a stress strain curve. One is called the yield point, one is called the ultimate point. நார்மலாக டக்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம we always design with respect to the yield point. ஏன்னா டக்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டை வந்து அப்சர்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அல்டிமேட் போகும், அதுக்கப்புறம் பிரேக்கிங் ஆகும். For a brittle materials we cannot observe the value of yield and ultimate because both are going to be same for a brittle materials. You know it already. So yield point is the first observation in a ductile material. அதுக்கப்புறம் ultimate வரும் breaking. What is the maximum stress undergone by the ductile material அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the ultimate stress. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா breaking ஆகிறதுக்கு முன்னாடி that is the maximum stress, அதுக்கப்புறம் break ஆகிடும். So that is the stress strain curve. One more thing important observation அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hooke's law நம்ம already know. What is the definition of the Hooke's law? It is nothing but within elastic limit stress by strain equal to constant. அந்த கான்ஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Young's modulus. அப்படின்னா வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டில் அப் டு எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஸோ வித்தின் எலாஸ்டிக் லிமிட் இட் இஸ் நாட் ஈவன் அட் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இட் இஸ் ஒன்லி அட் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ அப்படி யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே தான், எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே அப்படின்னா எந்த பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ். எஸ் அப்படின்ட்டு எஸ்ஸு கீழே சப்ஸ்கிரிப்ட் வந்து யூடி கொடுத்தோன்னா ultimate tensile strength, you can observe it, UTS சொல்லுவோம் இல்லையா, YTS subscript YT அப்படின்னா ultimate, nothing but not ultimate, it is yield tensile strength. Okay, so don't get bothered about all that, it is again just a notations only. So next important பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yield strength அல்லது shear yield strength, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு தம் ரூல் தான். Yield strength due to shear is always equal to half of yield strength due to tensile. Say for example ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலுடைய yield strength due to tensile வந்து பார்த்தீங்கன்னா 100 GPa. இப்போ யாராவது உங்களை கேட்டாங்க வாட் இஸ் தி yield strength due to shear அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அதில் half. ஸோ திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன் அல்லது தம் ரூல்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கால் தி Poisson's ratio. Poisson's ratio is a very important term in SOM. You should know it. So what is the definition? It says it is nothing but the lateral strain divided by the linear strain. What is strain generally? It is nothing but change in length divided by the original length. எந்த ஒரு நம்ம யூடிஎம் மெஷினில் பண்ணும்போது we observe when we apply the load there is a increase in the length. If it is a tensile load கண்டிப்பாக அந்த காம்பனண்ட் length வந்து increase ஆகிட்டே போகும். If it is a compressive load it is going to get decrease. So what is the change in the length with respect to the original length is nothing but the strain. So இங்கே வந்து என்ன யாருக்கு ஸ்ட்ரெயின் நம்ம ரேஷியோஸ் எடுக்கிறோம் பாருங்கள், இட் இஸ் நத்திங் பட் தி லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை தி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம அந்த காம்பினேஷன் எடுக்கிறோம். ஓகே, ஸோ யூ கேன் அப்சர்வ் இட் வென் எவர் த மெட்டீரியல் இஸ் லோடட். சே ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் தெர் இஸ் அ லோடிங் இஸ் த சிக்மா எக்ஸ்ன்ற ஒரு லோட் பண்ணுறோம். அந்த லோடில் பார்த்தீங்கன்னா when the load is going apply பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் ஆகுது லென்த் இல்லையா. ஸோ லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்சர்வ் ஐ given the formula LF minus L0 divided by L0. ஸோ லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக diameter வைஸ் இட் இஸ் கோயிங் டு கெட் டிக்ரீஸ்ட். ஸோ அந்த அப்சர்வேஷனை தான், அந்த ரேஷியோ சேஞ்சை தான் நம்ம வாட் யூ அப்சர்வ் இஸ் கால் தி Poisson's ratio. ஸோ இந்த Young's modulus, ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ், Poisson's ratio இங்கே எல்லாமே மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி. இது ஆல்ரெடி நான் சொன்னேன், இட் இஸ் நத்திங் பட் த பிளட் குரூப் ஆஃப் மெட்டீரியல், இட் கேனாட் பி சேஞ்ச்ட். மேபி